Hi guys, welcome to Tarna's Kitchen. செம்பருத்தி தேங்காய் செடியில் ஒளிஞ்சுன்னு இருக்குது. அது மாமரமும் செடி உள்ள இருக்குது. மாமரம், தேங்காய் மரம், செம்பருத்தி செடி. எங்கே சிவப்பு செம்பருத்தி செடி அந்த சைடு இருக்குது. ரெண்டு மூணு தான் போட்டு சிவப்பு செம்பருத்தி நிறைய வர முடியும். கரும்பு செடி துளுத்து இருக்குது. இது வெங்காயத்தால், அது பிரண்டை. இது வந்து பாவக்காய் விதை போட்டது அப்படியே இருக்குது. வருது, ஆனால் எலி நோண்டி நோண்டி கிடச்சிருக்கு. பச்சை மிளகா சின்ன செடியில் போகிற பச்சை மிளகா இவ்வளோ குட்டியாக இருக்குது. பச்சை மிளகா எப்போ போட்டது நாற்றுங்க இன்னும் வரவே இல்லை, சின்னதாகவே இருக்குது. இது பூண்டு செடி, இதுலேயே ஒரு பச்சை மிளகா இது இருக்குது. பாவை செடி, மழை வந்து இதெல்லாம் எப்போ வளரவே மாட்டேங்குது. மல்லிகைப்பூ, புளியாங்கண்ணி இதெல்லாம் நிறையா வருது, ஆனால் வர மாட்டேங்குது. என்ன செடினே தெரியல. சொரக்காவே அது என்னன்னு தெரியல. நான் சொரக்காவா பூசணிக்காவான்னு தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன காய். வாழைக்காய் ஊரில் யார் வீட்டில் இருக்குதுன்னு தெரியல. வெறும் கொட்டை கொட்டையாக இருக்குது அது உள்ள. அது எடுக்கலாம்னு எனக்கு எடுக்கல. நான் நடந்து போயிருக்கிறேன். ஒரு தடவை தான் இல்லாத அவங்க பையனுக்கு கால் அடி போட்டுச்சுன்னு வேண்டிக்கிச்சு. நாங்க நடந்துதானே எப்போ காலைல 5 மணிக்கு ஆரம்பிச்சேன். ஏன் நடக்கிறதுக்கு சாயங்காலம் 4 மணி ஆயிடுது. ஆமா, நீங்க என்ன பண்ற, லோகு போய் கார்ல விட்டு வர சொல்ற. கோயில் வாசல் பரவாயில்லைங்க, இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம். இப்படி நடந்து பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் லேட் ஆகும். நான் நடந்தே போதிக்கிறேங்க. அது 4 வாரமா சொல்லிடுது. போயிட்டு வந்ததுலேருந்து அக்கா திருவாபுரிக்கு போகணுங்க, வரியாக்கா வரியாக்காச்சு. நான் சொன்னேன், ஒரு இடத்துக்கு போனேன், என்னால் மறு இடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோ தூரம் பச்சைம்மன் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா? நம்ம ஊர்லேருந்து புதூர் தூரம் நடந்து போயிட்டு புதூர் தூரம் நடந்து வரணும் அங்கேருந்து. புதூர் எவ்வளோ? ஏன்னா பர்லாங்கணக்கு சொல்கிறாங்க, அது எனக்கு புரியல. பர்லாங்கணக்குன்றாங்க. நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம், இன்னும் 1.5 பர்லாங்கு 1 பர்லாங்குன்றாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. இப்போ இது ஆன் பண்ணதோ அது முன்னாடி எடுக்க முடியல, பிடிக்க வேண்டியதா இருக்குது. நாட்டில் என்னென்ன நீ என்ன அவதி சிக்கன் வருது, தக்காளி சிக்கன் குழம்பு ஏதோ ஒன்று வச்சு அனுப்பி அதான் மீன் குழம்பு வச்சுன்னா வைக்கிறதுக்கே வந்துடுது. இன்னும் 3 நாளைக்கு அதுக்கிட்டே மீன் குழம்பு ஊற்றாத. இல்லை இல்லை, அதனால எனக்கு சிக்கன் குழம்பு. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகா
5 காலம் உருளைக்கிழங்கு அதான் இந்த வாரம் 5 காலம் அந்த வாரம் 4 காலம் மொத்தம் வந்து 9 காலம் தான் இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை 9 காலம் பாக்கு போட்டாங்க பச்சை சென்ற மிளகாய் காலம் எடுப்பாங்க நினைக்கிறேன் போட்டு முடியும் எல்லாம் பெருஞ்சீரகம் தேங்காய் கசகசா இங்க வந்து போறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. டைல்ஸ் போட்டு போட்டான். அது வந்து அவங்களே ஆமா. அது அந்த கணக்கு பண்ணிக்கலாம். அது இது வந்து இதுதான் நம்ம வேலையே. நேத்துமே இதுல இருந்து 3 நாள் லீவ் இல்ல, வியாழன் வெள்ளி சனி. ஆமா 3 நாள் லீவு. 3 நாள் வெறும் கறி மீன். ஞாயிற்றுக்கிழமை மரத்த மீன் நேத்தங்களாச்சு. கொதிச்சிட்டு தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை பேசி உப்பு போட மறந்துட்டேன். ஒரு கொதி நல்லா வறுத்த கொதி. சிக்கன் குழம்பு ரெடி. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எல்லோருக்கும் நன்றி. இதே ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.